ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேவிஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா பல வகையான பூக்கள் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கேங்க. உண்மையிலே வந்து பூக்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. உண்மையிலே நான் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கும் போது பக்கத்துலலாம் ஏதோ மாடியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. ஆனால் மாடித்தோட்டம் வச்சு ஆரம்பித்து அதுலேருந்து நம்ம காய் பறித்து நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது அதில் அவ்வளோ ஒரு தனி சுகந்தாங்க. நமக்கு அவ்வளோ ஹெல்த்து நமக்குங்க. உண்மையிலே இயற்கை விவசாயம் வந்து அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி பூக்கள்லாம் நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு நம்ம அழகு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம இருக்குங்க. நம்ம எவ்வளோ தான் மனசு சோர்வாக கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் வந்து அதாவது பூக்களை வந்து பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. உண்மையிலேயே எல்லாரும் மாடித்தோட்டம் வச்சு இந்த மாதிரி பல வகையான வந்து பூக்களை வந்து இந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் வைங்க. இது வந்து பால்சை வந்து நான் முதல் முறையாக தாங்க நான் வந்து மாடித்தோட்டத்தில் வச்சேன். இது வந்துட்டு நான் ஏற்கனவே நான் இந்த விதைகள்லாம் வந்து தேடி, அதாவது கிடைக்கல. எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த பால்ஸ் வந்து. அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதாவது எல்லா ஒரு 6-7 கலர் வந்து மிக்ஸ் ஆகி தாங்க இருந்துச்சு. அந்த இதை வந்து போட்டால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கலர் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருங்க, இதுதான் விதை. இதை வந்து இப்படி அமுக்கும் போது நமக்கு பாருங்கள் இது தாங்க விதை. இது வந்து நம்ம போட்டாவே நமக்கு வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம மாடித்தோட்டத்தை பார்க்கும்போது அது இப்போ தொடர்ந்து மழை மழை பெய்யவும் நம்ம மாடித்தோட்டம் அவ்வளோ செழிப்பமாக சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா இது வந்து நிறைய எடுக்க முடியலங்க. இந்த விதைகள் வந்து கொஞ்சம் தான் வருது. இது வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு வந்து இதை சேகரிக்க முடியாதுங்க. இது கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்குது. இதுலேருந்து நான் கொஞ்சம் நிறையவே போட்டு எடுத்து நான் நிறைய பேருக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் கேட்குற நண்பர்களுக்கு வந்து தரேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பால்சத்தை நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. உண்மையிலே அந்த பால்சை வந்து நிறைய மனசை வந்து இடம் பிடிச்சிருக்குங்க. உண்மையிலேயே ஒரு பார்க்கவும் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் வந்து இந்த பாருங்கள், இது வந்துட்டு மேரிகோல்டு. இது வந்துட்டு ஆரஞ்சு. இங்கே பாருங்கள், இது வந்து கோழிக்கொண்டை. இந்த மாதிரி பூக்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூக்கள் இது வந்து ப்ரௌன் ஆஃப் தோர்ன். இந்த பூக்கள், இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து வைக்கும்போது நமக்கு வந்துட்டு மாடித்தோட்டத்தில் வந்து பாலினேஷன் நமக்கு நிறைய நடக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு அழகு செடி தாங்க. இந்த மாதிரி வந்து மாடித்தோட்டத்தில் பல வகையான பூக்களை வந்து நீங்கள் வைக்கும்போது சூப்பராகவே நம்ம பாலினேஷனுக்கு நம்ம காலையில் வந்து பார்க்கும்போது அப்படியே பட்டாம்பூச்சி வந்து அப்படி உட்காந்துருக்குங்க. எனக்கு மாடித்தோட்டத்துக்கு வந்தாக்க 1 மணி நேரம் அந்த கீழே இறங்கிய மனசே இருக்காதுங்க. உண்மையிலே இந்த மாதிரி நம்ம என்ன தான் வந்து வீட்லேயும் சரி, நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, எவ்வளோ தான் மனசுக்கு நமக்கு வந்து கவலைகளாக இருந்தாலும்